மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு எங்கள் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் வீடியோ. இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ குப்பை, எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ ஒட்டரை இருக்குதுன்னு பாருங்கள். சரி வாங்க க்ளீன் பண்ணலாமா? ஹைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஓட்டில் ஒட்டரை அடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி எட்டி எட்டி அடிக்க வேணாம், ஈஸியாக அடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் நல்லா அடிக்கணும்னா தொடப்பை வச்சு தான் அடிக்க முடியும். அந்த ஒட்டடை ஸ்டிக்கு இருக்குல்ல பிளாஸ்டிக்கில், அதில் வச்சா இந்த ஓட்டில் வராது எனக்கு தெரிஞ்சு. அதனால சரி தொடப்பத்திலே அடிச்சுக்கலான்னு தொடப்பு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒட்டரை நான் அடிச்சிட்டேன்னா மேலேருந்து டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா கீழே இருக்கிறது க்ளீன் பண்ணுனா கரெக்டாக இருக்கும். அதனால தான். டஸ்ட்டு மாதிரி ஒட்டின்னு இருக்கா, அதுதான். ஆனால் வந்து மேலே மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒட்டனை அடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு வந்து மாஸ்க் போட்டால் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஆனால் அது வீசிங் இல்லை. எப்போயாச்சும் ஒரு டைம் புழுக்கமாவோ இல்லை இந்த மாதிரி ஒட்டடை டஸ்ட் அலர்ஜி இல்லை புகை அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அதனால் நான் எப்போவுமே போட்டுன்னு இது பண்ண மாட்டேன். எப்படி இருந்தாலும் அது போட்டால் மட்டும் நான் சளி பிடிக்கதா போகுது. அதனால அப்படியே ஒட்டனை அடிச்சுக்கிறேன். க்ளீனாக முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 ரேக் ஆல்ரெடி ஷெல்ஃபு கீழே இருக்கிற ரேக் எல்லாமே அடிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ரேக் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பெட்ஷீட்டு பெட் எடுத்து காய போடணும். அப்புறம் தலைக்காணி வர ஸ்வெட்ரு இது எல்லாமே துவைச்சிட்டு வந்துடணும் பொங்கலுக்கு முன்னாடி. இப்போ இது க்ளீன் பண்ணலாம் வாங்க. முக்கால்வாசி காலி டப்பா தான். கழுவி அப்படியே வைப்போம்ல, அந்த மாதிரி டப்பாங்க. சும்மா திரும்ப எடுத்து தொடச்சி வைக்கணும். ஒரு சில டப்பாவில் இதுவும் இருக்கும், திங்ஸ் எதனா போட்டு வச்சுருப்போம்.